ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் வீவர்ஸ் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. மே காட் பிளஸ் யூ. ஸோ தொடர்ந்து அவருடைய பிரசன்னத்தில் நிறைந்திருக்கவும் வாழவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஸோ இது ஒரு நல்ல ஒரு தருணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார், புதிய நாளை கொடுத்திருக்கிறார், புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ இப்போ இவ்வளவும் எல்லாமே புதுசு கண்ணா புதுசு. அப்போ ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக நமக்கு வர வர வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் இனி புதுசு புதுசாகவே தான் இருக்க போகுது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, ஆமென். எல்லாமே இனி எப்படி தான் இருக்க போகுது? புதுசாக இருக்க போகுது. ஆமென். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வேணும். அதை விதைங்க, அது ஆயிரமாய் உங்க வாழ்க்கையில் அது பெருகட்டும். நம்ம ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நேரம் தேவனை உயர்த்துகிற ஒரு நேரம். ஆமென். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து தடைகளை நீக்கி அவர் கொண்டு வந்தப்ப அவர்கள் செய்தது, அவர்கள் பாடி கர்த்தரை என்ன செய்தார்கள்? துதித்தார்கள். ரெண்டு வகையில் அவர்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்தினார்கள். இதை நான் சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். ஒன்று, தேவன் அவர்களை நடத்தி வந்த விதம், அவங்க அந்த டூரிங் த டைம் ஆஃப் டிராவல், ஓகேவா? இன்னொன்று, டூரிங் த டைம் ஆஃப் அந்த என்ன சொல்றது, அந்த அடிமைத்தன வாழ்க்கையில இருந்தப்ப அந்த டைம்ல எப்படி கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தாருங்கிறத நினைச்சோம். அங்கிருந்து அவங்க டிபார்ட் ஆகி வர்ற அந்த டைம்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி கர்த்தர் அவங்க கூட இருந்தாங்க, எப்படி கரையை கடந்தார்கள் என்பதுதான் இதுல இருக்கிற கிளைமேக்ஸ், அல்டிமேட் எசன்ஸ் ஆஃப் அது என்ன சொல்றது, காடுடைய விக்டரி. ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும் எதை நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம்னா, த எசன்ஸ் ஆஃப், சொல்லுங்க, த எசன்ஸ் ஆஃப் காட்ஸ் விக்டரி. ஆமென். கடவுளுடைய வெற்றி, நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருகிற வெற்றி, அந்த மைய பொருளை, அந்த கருவை தான் நம்ம கொண்டாட போறோம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். சொல்லுவோம், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தை
மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். சொல்லுமா? உண்மை தேவனே, அவர் உருக்கம் மனதுருக்கமுடையவர். என்னை காப்பவர், என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், அவர் தூங்குவதில்லை இல்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்தினார். சொல்லுங்க. நீதியின் கரத்தினார் நம்மை தாங்கி நடத்தினார். தாங்கியே நடத்தினார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், அவர்தான் அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மை தாங்கியது, நடத்தியது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை நேரம் நம்ம விழுந்தோம் சொல்லுங்க? எத்தனை நேரம் நம்ம விழுந்தோம்? நம்ம விழுந்த நேரத்தில் எல்லாம் அவருடைய கரம் நம்மை தாங்கியது. சில நேரத்துல யார்கிட்ட போறதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தப்ப, திகைத்து போய் நின்றப்ப, யோசித்தப்ப, பயப்பட்ட போது, இன்னார்கிட்ட போனா இந்த கையில விழுந்தா மட்டும்தான் விமோசனம், பாதுகாப்பு, விடுதலை, வாழ்க்கை, உயிர் தப்ப முடியும்னு இருந்த ஒரு கரம்னா அது அவருடைய கரம் மட்டும்தான். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அவருடைய எல்லாருடைய ரெண்டு கையை கூப்பி அவருக்கு அப்படியே ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்யூ லார்ட். ஆமா, நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். ஆமென். சில பேர்ட்டெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுருக்கோம். அது வேல்யூவா இருந்தது உண்டு, வேலிட் இல்லாம போனதும் உண்டு. ஆனா கையெடுத்து கும்பிடுறதுக்கு தகுதியுடைய ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். என்ன பாட்டு பாது? ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். நம்ம இயேசு மட்டும்தான். ஒரு குற்றமும் செய்யாத ஒரு ஆண்டவர், நல்ல ஆண்டவர், கையெடுத்து கும்பிடுறதுக்கு தகுதியான ஒரே ஒரு ஆண்டவர், ஒரு தெய்வம் அவர். இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இனிமேல் மனுஷங்கிட்ட போய் கையேந்தி நிக்கிற நிலைமையும் வராது, கையெடுத்து கும்புற நிலைமையும் வராதுன்னு ஆண்டவர் சொல்றார். அப்பன்னா நம்ம செய்யறது ஒன்னே ஒண்ணு, காலையில எழுந்த உடனே காலையில் ஸ்தோத்திர கீதம், இந்த வேளையில்
வேதத்தின் தியானம். காலையில எந்திரிச்ச உடனே அவருக்கு ஒரு கும்பிடு, சாமிக்கு ஒரு கும்பிடு. ஆமா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு வணக்கத்தை நம்ம போட்டுறணும். ஏன்னா அவருடைய கரம், அந்த நீதியின் கரம், அற்புத கரம், அன்பின் கரம் நம்மை தாங்கினது, இம்மட்டும் தாங்கினது, இன்னமும் தாங்கும். இம்மட்டும் நம்மை கரம் பிடித்தது, இன்னமும் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கைய எத்தனையோ பேர் பிடித்தார்கள், எத்தனையோ பேர் பிடித்தார்கள். ஆனா விட்டுட்டு போனவங்க எத்தனையோ பேர் உண்டு. அப்படி பார்த்தா நம்ம ஒரு என்சைக்ளோபீடியாவே போடலாம். என்சைக்ளோபீடியா ஒரு புக்கே எழுதலாம் இல்லையா? எத்தனை பேர் பிடிச்சாங்க, எத்தனை பேர் விட்டுட்டு போனாங்கன்னு. ஆனா அதுல மட்டும் ஒண்ணு மட்டும் நம்ம பதிவு பண்ண முடியும். ஒரே ஒரு கரம் மட்டும் விடவே இல்லையா. அதான் நம்ம அன்பு தம்பி ஒரு பாட்டு எழுதியிருப்பார்ல, கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது, உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. ஆமென். கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது, உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது. அவருக்கு என்ன செய்ய தெரியாதான்? கைவிட தெரியாது, கைவிட தெரியாது. ஆனா நம்ம நிறைய நேரம் சொன்னோம், ஏன் ஆண்டவரே என்ன கைவிட்டீங்க, ஏன் ஆண்டவரே என் குடும்பத்தை கைவிட்டீங்க, ஏன் ஆண்டவரே வாழ்க்கையை கைவிட்டீங்க, ஏன் ஆண்டவரே என்னையை கைவிட்டீங்கன்னு எத்தனை நேரம் நம்ம புலம்புனது உண்டு. ஆனா அவருக்கு கைவிடவே தெரியாது. அவர் கைவிட்டிருந்தாருன்னா சீரியஸா சொல்றேன், நம்மளால உயிர் வாழ முடியாது. அவர் கைவிடல. ஏன்னா அவருக்கு கைவிட தெரியாது. பொய் சொல்லலங்கிறத விட அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. அவர் மாத்தி பேசலங்கிறத விட அவருக்கு மாத்தி பேச தெரியாது. அவருக்கு ஏமாத்தலங்கிறத விட அவருக்கு ஏமாத்த தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. சோ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் கைவிட தெரியாத தெய்வம். ஹல்லேலூயா. தோல்வியை சுமக்கிற தெய்வம் அல்ல, தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தெய்வம். வலியை உண்டு பண்ணுகிற தெய்வம் அல்ல, வலியை மறக்க பண்ணுகிற தெய்வம். காயம் உண்டாக்குகிற தெய்வம் அல்ல, காயத்தை கட்டுகிற தெய்வமாயிருக்கு. கீழே தள்ளுகிற தெய்வம் அல்ல, கீழே எத்தனை பேர் தள்ளினாலும் தாங்குகிற ஒரு தெய்வமாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஓ thank you Lord. எத்தனை பேர் நம்ம இடத்துல இருந்து அபகரித்தாலும் அபகரிக்கிற தெய்வம் அல்ல, நமக்கு கொடுக்கிற தெய்வமாயிருக்கிறார். வலை கிளியத்தக்க, படகுகள் நிரம்பத்தக்க. சொல்லுங்க, வலைகள் கிளியத்தக்கதாக, படகுகள் நிரம்பத்தக்கதாக, அமிழத்தக்கதாக. ஆமென். கொடுக்கிற தெய்வம், கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. என்னை காப்பவர் உறங்குவதில்லை. அது பாருங்க, சில தாய்மார்லாம் அங்க இருக்கிறீங்க, குழந்தைய நீங்களாம் வளர்த்து இருக்கிறீங்க, மடியில் அப்படியே வச்சுட்டு பிள்ளைய தூங்க வைப்பீங்க. தூங்காம இருந்து கொசு கடிக்காம இருக்கணும் இப்படிலாம் விசிறி நீங்களாம் குழந்தைய பார்த்துட்டு அப்படி கொஞ்ச நேரத்துல எப்படின்றீங்களே, பண்ணியிருக்கோம்ல. ஆண்டவருக்கு அந்த ஜெர்க்கு கூட வராது. ஆமென், ஹல்லேலூயா. என்னை காப்பவர், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அயர்ந்த நித்திரைக்கு போறதும் இல்ல, அந்த சும்மா சின்ன குட்டி தூக்கமா அவர் தூங்குறது இல்ல. ஏன்னா தூங்காமல் இருந்து உங்களையும் என்னையும் பார்க்கிற வேலையும் காப்பாத்துற வேலையும் ஆசீர்வதிக்கிற வேலையும் விசாரிக்கிற வேலையும் போஷிக்கிற வேலையும் தான் அவருக்கே தவிர வேற வேலையே அவருக்கு கிடையாது. சொல்லுங்க, அவருக்கு வேற உனக்குலாம் வேற வேலையே இல்லையா? ஆமா, அவருக்கு வேற வேலையே கிடையாது. என்னைய பாக்குறது தான் அவருக்கு வேலை. சொல்லுங்கப்பா. ஆமா, என்னை ஆசீர்வதிக்கிறது அவருடைய வேலை.
என்னை வாழ வைக்கிறதா அவருடைய வேலை, என்னை போஷிக்கிறதா அவருடைய வேலை. ஆமென், அல்லேலூயா. நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவார். ஆமென். நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். 1 2 3 4. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், அவர் உண்மையுள்ள தெய்வம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. worship you Lord, worship you Lord, worship you. எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya. எல் உண்மை உள்ள தெய்வமே, உள்ளவரே, உம்மை நாங்கள் அற்புதம் செய்தவரே, அதிசயம் செய்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். worship you Lord. ஆமென், 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 ஆமென். Oh, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நல்ல வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புதிய நாளில எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். புதிய நன்மை, புதிய ஆசீர்வாதங்கள். Oh Jesus, Jesus, Jesus. Amen. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. தூயரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே, துதி உமக்கே, நீரே தூயோரே, தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே, ஆமென். துதி உமக்கே, துதி உமக்கே, ஆமென், ஆமென். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, எங்கள் தூயரே, தூயரே. worship you Lord, worship you Lord. ஆமென், ஹalleluya. தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்கி கொண்டிருக்கு. தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி ஆண்டவரே. தேவ மகிமைக்காய் நன்றி ஆண்டவரே.
உன்னதத்தில் தேவனுக்கே சொல்லுமா மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஆமென். எங்கள் வாழ்வினிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். எங்கள் ஊழியத்தில் சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். எங்கள் வாழ்க்கையில சொல்லுங்க, எங்கள் வாழ்வினிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, சொல்லுங்க, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, ஆமென் வாழ்க. worship you Lord, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. நீர் வாழ்க என்று உம்மை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Thank you Holy Spirit. இம்மட்டும் தேவனுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்கிறதற்காய்
நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்துகளை நடத்தும் மீதியான வேலையில கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விஷயம் நான் வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய சந்தோஷத்தை குலைப்பதற்கு எத்தனை சக்திகள் செயல்பட்டாலும் செயல்படாம சந்தோஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. செயல்பட்டாலும் அந்த காரியத்தின் மத்தியில, அந்த சூழ்நிலைமையில் மத்தியில கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியினால நிரப்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ கர்த்தர் வர நாட்கள்ல அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போறார். இந்த புதிய ஆண்டிலேயும் அவரை மகிமைப்படுத்துவதற்கு, உயர்த்துவதற்கு நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போவோம். இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ இந்த வருடம் நமக்கு ஒரு ஜெயத்தின் ஆண்டாய் இருக்க போகிறது. ஜெயத்தின் ஆண்டாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Yes. எத்தனை ஹல்லேலூயா. பேர் ஆமென். விசுவாசிக்கிறீர்கள், நம்புகிறீர்கள்? ஆமென். ஆமென். யார் ஜெயத்தை விரும்புவா? வெற்றியை யார் விரும்புவா சொல்லுங்க. என்ன நல்ல ஒரு கேள்வியா? வெற்றியை விரும்புகிறவர்கள் யார்? எல்லாருமே வெற்றியை விரும்புவோம். ஆனா தோல்வியில துவண்டவன் தான் வெற்றியை ரொம்ப அதிகமாக விரும்புவான். ஸோ தோற்று போனவர்களுக்கு உள்ள ஒரு ஸ்பார்க் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்படியாவது வெற்றி பெற்றாக வேண்டும் என்று. ஸோ இந்த ஆண்டுல தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? உங்கள் காரியமெல்லாம் ஜெயமாயிருக்கும், வெற்றியாயிருக்கும். So, இந்த 2026 is the year of victory, the year of celebration. Amen. Hallelujah. நீங்க ப்ரோமோட் ஆகிற ஒரு வருஷமா இது இருக்கும். ப்ரொமோஷன் அப்படின்னு வேலையில மட்டும் நினைச்சிடக்கூடாது. ஸோ உங்கள் லைஃப், உங்கள் வாழ்க்கை தரத்தில், உங்கள் லைஃப் ஸ்டைல்லையே ஒரு ப்ரொமோஷன். ஸோ ஒரு ஸ்டேட்ல இருந்து அடுத்த ஒரு ஸ்டேட் போகக்கூடிய ஒரு மைண்ட் செட். ஃபர்ஸ்ட் மைண்ட் செட், ஸோ ஃபிசிக் அண்ட் யுவர் வெல்த், உங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ், இது எல்லாமே சேர்ந்து உயரப்போகுது. ஸோ எப்போ பார்த்தாலும் ஏன் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை மட்டும் இந்த பாஸ்டர்ஸு, இந்த பிரதர்ஸு, இவங்க ஏன் இதை பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறத எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா, வெல்த்து, அந்த ஃபினான்ஸை வச்சு தான் சொல்லுவாங்க. அம்பானி இன்னைக்கு ஏன் பணக்காரன்னு சொல்கிறோம்? அவர் கையில் என்ன இருக்கு? டப்பு இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் அவருடைய அந்த வெல்த், அந்த ஃபினான்ஸை வச்சு தான், மணியை வச்சு தான் அவர் பணக்காரன்னு சொல்கிறோம். அவர் கையிலையும் காசு இருக்கு, நம்ம கையிலையும் காசு இருக்கு. ஆனால் ஏன் நம்மளை பணக்காரன்னு சொல்லலை? நம்மளை விட அவர்கிட்ட அதிகமாக இருக்கு. அதான் அல்ஜிப்ராவை நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ நம்மகிட்ட பணம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. நம்மகிட்ட இருக்கிற அதே இந்தியன் கரன்சி ருபீஸ் தான் அவர்கிட்டையும் இருக்கு. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற அதை விட அவர்கிட்ட அதிகமாக இருக்கு. ஸோ அதனால தான் அவரை நம்ம சொல்கிறோம். ஸோ தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று இருக்கிறவர்கள், வாழ்கிறவர்கள், விதைக்கிறவர்களுக்கு இந்த வெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமென் சொல்லுங்க. ஸோ அதனால வெல்த் எப்பயுமே ரொம்ப முக்கியம். நீங்கள் கடந்த நாட்களில் இருந்ததை விட இப்போ இந்த வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களை, ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா.
ஏன்னா ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ்ல நீங்க உயர்ந்தாதான் தேவனுடைய ராஜ்யம் வளர முடியும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் வந்து நம்ம கொடுக்குற பணத்துல தான் வளரணுமா, கடவுளால் வளர வைக்க முடியாதாங்கிற கேள்விலாம் வந்து இந்த சில்லித்தனமான கேள்விலாம் கேட்கக்கூடாது. கடவுள் நினைச்சா அவர் வந்து எல்லாத்தையும் செய்ய முடியும். ஆனா கடவுளுடைய நாம மகிமைக்காகத்தான் நமக்கு கொடுத்து நம்மகிட்ட இருந்து தேவ ராஜ்யத்துக்குன்னு கொடுக்க வைக்கிறாரு. ஆமென் ஹalleluya. ஆமென் ஹalleluya. ஸோ அந்த தப்பான மைண்ட் செட்லாம் கொஞ்சம் ஸோ இந்த இயர்ல ஆண்டவர் வந்து நிறைய பேருக்கு டீல் பண்ண போறாரு. அந்த கிரேஸ் அனாயிண்டிங்கை ரிலீஸ் பண்றேன்னு சொல்றாரு. ஹalleluya. The light of grace. ஸோ இப்போ இனி வந்து தேவனை நீங்கள் எப்படி பார்க்க போறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா the light of grace. அதில் தான் அந்த கிருபையின் சத்தியத்தில் தான் அவருடைய அனந்த ஞானத்தை, அனந்த திட்டத்தை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ ஒரு நாட்களில் God is going to do this kind of missions ஒர்க் அவர் ஸ்டார்ட் பண்ண போறாரு. எங்க ஸ்டார்ட் பண்ண போறாரு? சபைக்குள்ள ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸோ ஒவ்வொரு தேவனை அறிந்த பிள்ளைகளிடத்தில் அதை ஸ்டார்ட் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லை, தேவனை அறியாதவர்களுக்கு நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் காஸ்பல் சொல்றதுனால அவங்க வந்து தேவனை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, சால்வேஷன் வந்துருச்சுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த கிரேஸ் லைட்ல நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நியூ ஒரு 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 ஜெனரேஷன் வருது, செட் ஆஃப் பீப்புள் நீங்க எதிர்பாராத திசையிலிருந்து எதிர்பாராத இடத்திலிருந்து தோன்ற போகிறார்கள். ஆமென். ஸோ தோன்றுவார்கள், எலும்பு கர்த்தர் எழுப்புறாரு, அவங்களுடைய ராஜ்யமே வேற மாதிரி இருக்கும். ஆமென். அவர்களை தேவன் எவர்களோடு இணைக்கிறார்களோ அவர்களும் அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் இருப்பார்கள். ஸோ இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் இணைக்கப்பட்டவர்கள் அப்படி இருப்பார்கள். அதை எத்தனை பேரால நம்ப முடியுது? ஆமென். ஏன்னா நீங்களும் நானும் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அவரோடு இணைக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்மோடு யாரெல்லாம் இணைக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கும் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். ஸோ வெல்த் உண்டு, ஹெல்த் உண்டு, ப்ராஸ்பெரிட்டி உண்டு, அப்புறம் இம்மார்டலிட்டி. ஸோ சாவை வந்து நம்ம தான் நிர்ணயம் பண்ணணும். வியாதி நிர்ணயம் பண்ணக்கூடாது, உலகம் நிர்ணயம் பண்ணக்கூடாது, ஈவன் நம்முடைய வயசு கூட நிர்ணயம் பண்ணக்கூடாது. சில நண்பர்கள் என்கிட்ட சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். 40 வயசு ஆயிடுச்சு, 45 வயசுல நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல சாகுறாங்க, கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும். 45 வயசுல சாகுறான் அப்படின்னு நினைச்சு நீங்களும் நம்புனீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. 45 வயசுல சாகிறவர்கள் இருந்தாலும், நான் 400 வருஷம் உயிரோட இருந்தாலும் சாவு எனக்கு கிடையாது. ஏன்னா அதை நிர்ணயம் பண்ணக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ அதை டிட்டர்மின் பண்ற பவரை எனக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஸோ அதனால நீங்க 40 வயசு ஆயிடுச்சு, இந்த முட்டியில வலிக்குது, அந்த இடுப்புல வலிக்குது, அது இடுப்பு பகுதியில கடந்து வந்த இடுப்பு வலி அப்படின்லாம் நம்ம உட்காந்துட்டு இருக்க கூடாது. ஸோ இடுப்பு வலி வருதுன்னா இடுப்பு வலியை, ஆமா, யார் அந்த கஸ்தூரி, இடுப்பில் இடி வாங்கி வந்த கஸ்தூரி, உனக்கு கர்த்தர் இடுப்பு வலியை சுகமாக்குகிறார் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, உடைய சரீரத்தில் கூடிய பலவீனங்கள் எதுவா இருந்தாலும் நம்ம அதை வந்து பிரேக் பண்ணி மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராங்க. ஆமென் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ இந்த ஆண்டு நமக்கு எப்படிப்பட்ட ஆண்டா இருக்க? சிலருக்கு கண்ணீர் நிறைந்த ஆண்டா இருக்கிறது. கடந்த ஆண்டுல ஃபேமிலி மெம்பர்ஸையோ லவ்டு ஒன்ஸையோ இழந்தவர்கள் உண்டு. ஸோ அவர்களுக்கு கண்ணீரின் ஒரு ஆண்டா இருக்கலாம், போராட்டம் நிறைந்ததா இருக்கலாம், வியாதி நிறைந்ததா இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், கடந்த காலம்
உங்களுடைய என்னுடைய அடையாளம் அல்ல. ஆமென். ஆமென். வரப்போகும் காலம் ஜெயத்தால் நிரம்பி இருக்கிறது. சொல்லுங்க. காலம் ஜெயத்தால் நிரம்பி இருக்கிறது, வெற்றியினால் நிரம்பி இருக்கிறது. சோ கடந்த கால தோல்வியை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை சில பேர், இதுதான் நீங்க, இதுதான் உங்க ஃபேமிலி, இதுதான் உங்க மினிஸ்ட்ரி, இதுதான் உங்க வாழ்க்கை, இதுதான் உங்க குடும்பம், இதுதான் உங்க ஸ்டேட்டஸ், இதுதான் உங்களுடைய டெஸ்டினி அப்படின்னு யார் யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களுக்கு அதை சொன்னதை நம்பி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், அல்லது இதுதானா என்ற ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம். பட் God is telling you and me, என்ன சொல்றாருன்னா, கடந்த காலம் நம்முடைய அடையாளம் அல்ல. கடந்த காலத்தில் நமக்கு நேர்ந்த சூழ்நிலைமைகள் அல்லது கடந்த காலத்துல நம்ம பார்த்த காரியங்கள், கடந்த காலத்துல நம்ம சந்தித்த அந்த சிச்சுவேஷன்ஸ் நம்முடைய அடையாளம் கிடையாது. என்னுடைய முகவரியை, என்னுடைய அடையாளத்தை மாற்றுவதற்கு அவர் சிலுவையிலே வெற்றி பெற்றிருக்கிறார். சோ அவர் சிலுவையிலே வெற்றி பெற்றதுனால அவருக்கும் அடையாளம் மாறுகிறது. அவருக்கு அடையாளம் மாறினதுனால எனக்கும் அடையாளம், முகவரி, ஐடென்டிட்டி மாறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கையும் களவுமா பிடிபட்டு வந்த அந்த விபச்சார ஸ்திரீக்கு ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு பேர் என்ன? விபச்சார ஸ்திரீ. இன்னும் கொஞ்சம் கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா அது வேற பேர் இருக்கு, அதை நம்ம இப்போ டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ இந்த உலகம் அதுதான் சொல்லுது, ரைட்டா? ஸோ அந்த அம்மாவுடைய ஐடென்டிட்டி இயேசுவை சந்திப்பது வரைக்கும், இயேசு கிட்ட வர்ற வரைக்கும் இருந்த அடையாளம் வேற. அந்த அம்மாவுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு, சிகப்பா இருக்கும், கொஞ்சம் குண்டா இருக்கும், கொஞ்சம் மீடியம் ஹைட்டா இருக்கும், கண்ணில் ஒரு மறு இருக்கும், எல்லாம் அடையாளம் இருக்கும். அதை தாண்டி ஒரு அடையாளம், இந்த அம்மா இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசுவின் இடத்துல வந்தபோது ஆண்டவர் டோட்டலாகவே அந்த அம்மாவுடைய அடையாளத்தை அப்படியே மாற்றிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. The God is God of restoration. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு ரெஸ்டோர் பண்றதுல அவ்வளவு ஒரு ஆனந்தம். சீரற்று போனவைகளை சீராக்குறதுல அவருக்கு அவ்வளவு ஒரு அல்லாதி ஆனந்தம், அவ்வளவு கொள்ள பிரியம். சீரற்றவைகளை ஒழுங்காக்குவதில் அவருக்கு அவ்வளவு பிரியம் இருக்கிறது. சோ உங்களுடைய வாழ்க்கை இடிந்து போன வாழ்க்கையா இருந்தாலும் அதை கட்டுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த அம்மாவுடைய அடையாளத்தை மாத்தினாரு. அந்த அம்மாவுடைய அடையாளத்தை, அதாவது அந்த அடையாளத்தோடைய அந்த அம்மாவை சாகடிக்கணும்னு பார்த்தாங்க. அம்மாவா இல்லையா? கல்லறிந்து கொல்றது தானே வந்தாங்க. அப்போ அந்த விபச்சாரிங்கிற பட்டத்தோட சாகடிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்தாங்க. ஆண்டவர் இதுக்கு பேர் தான் ரெஸ்டோரேஷன், இதுக்கு பேர் தான் விக்டரி, இதுக்கு பேர் தான் லவ் எக்ஸெட்ரா போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அம்மாவுக்கு ஐடென்டிட்டியும் மாத்தி ஒரு மறுவாழ்வையும் கொடுக்கிறாரு. வாட் a wonderful God இல்ல? சோ இன்னைக்கு அவரை நம்புகிற யாவருக்கும் அது ஒரு மறுவாழ்வை கொடுக்கக்கூடியதாய் அது மாறுகிறது. ஆமென். சோ இந்த ஆண்டு தோல்வியின் ஆண்டு அல்ல, பயத்தின் ஆண்டு அல்ல, சோர்வின் ஆண்டு அல்ல, இது ஜெயத்தின் ஆண்டு. சொல்லுங்க, இது ஜெயத்தின் ஆண்டு. அப்ப ஜெயத்தின் ஆண்டா இருக்கிறபடியால் இந்த வருஷம் முழுவதும் எனக்கு என்னதான் உண்டு? ஜெயம். சில வீக் இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்ப ஜனவரியில ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ நினைக்கிறேன், இந்த டிராஃபிக் வீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலிப்ரேட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஆமா, அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கக்கூடாது, டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், எப்படி இது பண்ணணும்னு சொல்லி அந்த ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை மாதிரி கேன்சருக்கு இதை மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, லவ்வர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. லவ்வர்ஸ் டே 1 வீக் செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்னடாப்பா? ஆமாம், ரோஸ் டே, சாக்லேட் டே, அப்புறம் அப்போ நமக்குலாம் இப்படி ஒரு டே நடந்தது இல்லையே, ஆனால் இந்த டேஸ்லாம் நடக்குது. ஸோ they are celebrating, ரைட்டா? இதை போல நம்முடைய வாழ்க்கையிலையும் சொல்லுங்க, சாக்லேட்டு,
அப்புறம் டைரி மில்க் டே, போர்பன் டே, கேட்பரி டே. ஸோ இப்படி ஒவ்வொரு டே. அதுதான் தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த இயர் ஃபுல்லாவும் அதை ஜெயத்தினால அதை அலங்கரிக்கிறார். ஒரு கேக்கை கிரீம்னால, அந்த குக்கீஸ், அந்த என்ன, அந்த சாக்லேட், அந்த இது என்னதுப்பா அது, அந்த சின்ன குட்டி குட்டியா இருக்குமே, பேர் டக்குன்னு வரல. ஸோ இதனால, பிஸ்கட்ஸ்னால அலங்கரிக்கிறது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைய, இந்த வருஷத்தை ஜெயத்தினால் எத்தனை மாசம் இருக்கு? 12 மாசமும் ஜெயம்தான். 12 மாசத்துக்கு ஒரே ஜெயமான்னு கேட்டா இல்ல, வெவ்வேறான ஜெயம், வெவ்வேறான ஜெயம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை தோல்வியில் அல்ல, தோல்வியில் அமிழ்த்துகிறவர் அல்ல, தோல்வியில் நடத்துகிறவரும் அல்ல, ஜெயத்தில் நடத்துகிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர். ஏன் அவருக்கு ஜெயம் கொடுக்கிறவர் ஜெயம் கொடுக்கிறவர் பேர் வந்துச்சுன்னா, அவர் இந்த உலகத்தை ஜெயித்தாரு, சாத்தானை ஜெயித்தாரு. சாத்தான் கொண்டு வந்த எல்லா சூழ்ச்சியங்களையும் ஜெயித்தாரு, சோதனைகளை ஜெயித்தாரு, மரணத்தை ஜெயித்தாரு, சிலுவையை ஜெயித்தாரு. சோ அதனாலதான் அவர் ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தோல்விக்கல்ல, ஜெயத்திற்கு அழைத்த தேவன், உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார்? தோல்வியில் அமழ்த்துவதற்கா, அல்லது தோல்வியில் நீங்கள் மடிந்து போவதற்கா? இல்லை, நீங்கள் ஜெயிப்பதற்கும், ஜெயத்தின் கிரீடத்தை சூட்டுவதற்கும், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும், பிறரை ஜெயிக்க வைப்பதற்கும் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார், உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், உங்களை வாழ வைத்திருக்கிறார், இன்னும் வாழ வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த இயர் நமக்கு அப்படிதான் இருக்கும். ஆமென். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னடா எல்லாரும் வாக்குத்தத்தம் எப்படி கொடுப்பாங்க? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். அப்புறம் என்னப்பா, நிறைய அதிசயங்களை காண பண்ணுவேன், உன் கண்ணீர் மாறும், உன் துக்கம் மறையும், அப்புறம் வேற நல்லா இருக்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லலாம். ஆனா இந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசம். ஆமா, ஆளும் வித்தியாசம், வார்த்தையும் வித்தியாசம் தான். ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், இந்த வருடத்தின் வார்த்தை அதுதான், ஜெயம் கொடுக்கிற தேவன். அவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும், அவருக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஸ்தோத்திரத்தை செலுத்த வேண்டும். எல்லா காரியத்திலேயும் நீங்கள் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். சோ நமக்கு வெற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இந்த வெற்றி எங்க இருந்து வருகிறது? ஆமென். சொல்லணும்ல, இந்த வெற்றி ஆண்டவர் ஜெயம் தர்றாரு. இந்த ஜெயத்தை அவர் எப்படி தர்றாரு வாசிக்கலாம். உபாகமம் 20:4. சரியான நேரத்துக்கு நான் முடிச்சிடுவேன். உபாகமம் 20:4.
உங்களுக்காக ம், உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் ம், உங்களை ரட்சிக்கவும் ம், உங்களோட கூட போகிறவர் ம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உனக்கு ஜெயத்தை, இந்த ஆண்டு ஜெயத்தை தருவேன்னு சொன்னாரு. சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த ஜெயத்தின் ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் சொன்னாரு, ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் நான் உனக்கு ஜெயம் தருவேன் அப்படின்னாரு. ஆமென். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவரே, அப்போ இந்த ஜனவரி மாதத்துல எனக்கு என்ன ஆண்டவரே எப்படிப்பட்ட ஜெயமா இருக்கும், எதுல எனக்கு ஜெயம் தருவீங்கன்னு கேட்கிறப்ப சொன்னாரு, சத்ருவின் மேல உனக்கு ஜெயத்தை தருவேன். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சோ இந்த மாதத்துல உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக ஆமென். தருகிற வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எஸ். அல்லேலூயா. தாவீது சொல்றார், என் சத்துருக்கு முன்பதாக நீர் ஒரு எனக்கு ஒரு பந்தியை பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு டேபிள கர்த்தர் ஆயத்தப்படுத்துறார். ஒரு ஃபீஸ்ட், எஸ். the feast of victory celebration எஸ். இருக்குது. ஸோ அப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு கடந்த எந்தெந்த எதிராளிகள் எல்லாம் உங்களை பின்தொடர்ந்தார்களோ, நீங்கள் ஜெயம் பெறக்கூடாது என்பதற்கு எவர்களெல்லாம் உழைத்தார்களோ, கொடுத்தார்களோ, முன்னின்றார்களோ, அவர்களுக்கு மத்தியில உங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, ஜெயம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. யாரிடத்திலிருந்து வருகிறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவனிடத்திலிருந்து வருகிற ஜெயம் உங்கள் சத்துருக்களின் மத்தியில உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமென். சத்துருக்கள் யாரா வேணா இருக்கலாம், எந்த காரியமானாலும் இருக்கலாம். ஆமென். ஆனா தேவன் உங்களுக்கு அவர்கள் மத்தியில ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். சோ நீங்க யுத்தம் செய்ய வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. நீங்க, ஆமென். நம்ம நினைக்கிறேன் அப்ப ஜெயம் வரணும் அப்படின்னா யுத்தம் நம்ம பண்ணணுமோ, ஐயோ சண்டை போடணுமா அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சொல்லுங்க, எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். எனக்காக அவர் செயல்படுவார். எனக்காக அவர் பேசுவார். சத்துருக்கள்கிட்ட, சத்ரு அப்படின்னாலே அவன் நம்மளை விட கொஞ்சம் மோசமான ஆளா தான் இருப்பான். பலவான் நம்மை விட பலவான், பலசாலி. அப்போ நம்ம அவனை எதிர்க்கணும் அப்படின்னா ஞானத்திலையும் நம்ம சிறந்தவர்களா இருக்கணும், ஃபினான்ஸ்லயும் நம்ம சிறந்தவர்களா இருக்கணும், ஆள் பலத்திலையும் சிறந்தவராக இருந்தால் தான் நம்ம மேற்கொள்ள முடியும். எல்லாத்துலயும் அவர்களே சிறந்தவர்களா இருக்கலாம். எனக்காக யார் பேசுவா, எனக்காக யார் யுத்தம், எனக்காக யுத்தம் செய்திடுவார், எனக்காய் பரிந்தும் பேசுவார், எனக்காய் யுத்தம் செய்திடுவார், எனக்காய் பரிந்தும் பேசுவார், எனக்கு முன்னே அவரின் சமூகம் எனக்காயாவும் செய்திடும். ஆமென். அப்ப எனக்காக அவர் யுத்தம் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே கிட்ட ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்படியானால் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். ஏன்னா உண்மையில் தேவன் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். உங்களுடைய பலத்தினால் ஜெயம் அல்ல, உங்களுடைய திராணியினால் ஜெயம் அல்ல, நீங்கள் செய்த யுத்தத்தினால் ஜெயம் அல்ல, நீங்கள் ஓடின ஓட்டத்தினால் உங்களுக்கு ஜெயம் அல்ல, தேவனுடைய பலத்தினாலும் தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய தயவினாலும் உங்களுக்கு வெற்றி. தாவீது ஜெயித்தார். தாவீது எதனால ஜெயித்தாரு? அவர் தன்னுடைய பலத்தினால ஜெயித்தாரா? இல்ல. தன்னுடைய ஞானத்தினால ஜெயித்தாரா? இல்ல. தன்னுடைய படை வீரர்களை வைத்து அவர் ஜெயித்தாரா? கிடையாது. அவர் ஜெயித்த ஒரே ஒரு பலன் என்னன்னா, கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே.
அப்ப அவருடைய பலன் யாரு? கர்த்தர். அதான் சொல்றாரு, நீரே என் பலன். தேவன் தாவீதுக்கு பலனா இருந்தபடியால் தாவீதை விட பலசாலிகளை, கோலியாத் வந்து தாவீதை விட பலசாலி. உருவத்திலையும் சரி, பலத்திலையும் சரி, போர் வச்சிருக்கிற எல்லா கருவிகளையும் விட கோலியாத்து பயங்கரமான ஒரு பர்சன். ஆனா கோலியாத்தை ஜெயித்த தாவீது தன்னுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தினாலும் ஞானத்தினாலும் அவர் ஜெயித்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு பலனா இருக்கிறேன். சோ நீ தாண்ட வேண்டிய மலைகளை நான் தாண்டுவதற்கு உனக்கு உதவி செய்வேன். நீ முடிக்க முடியாத காரியங்களை உனக்கு முடிப்பதற்கு நான் உதவி செய்வேன். உனக்கு வர வேண்டியவைகளை, தடைகளை நீக்கி நான் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ ஜெயம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. வாசிக்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தரிசனம் 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கான ஜெயம் தாமதிப்பது இல்லை. சொல்லுங்க, எனக்கான ஜெயம், எனக்கான வெற்றி, எனக்கான வெற்றியின் வாழ்வு, எனக்கான வெற்றியின் வாழ்வு தாமதிப்பது இல்லை, தாமதிப்பது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோ காத்திருப்பது வீணல்ல. கண்ணீரின் விதை ஜெயமான அறுவடையாகும். மீண்டும் சொல்லுகிறேன், காத்திருப்பது வீணல்ல. கண்ணீர் விதை ஜெயமான அறுவடையாகும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் காத்திருப்பது அது உங்களுக்கு வீணாய் போகிற காரியம் அல்ல. அது உங்களுக்கு தோல்விக்கான சின்னம் அல்ல, தோல்விக்கான அடையாளம் அல்ல. அது உங்களுடைய வெற்றிக்கான அடையாளமாய் இருக்கிறது. நீங்கள் சிந்தின கண்ணீர் உங்களுடைய பலவீனம் அல்ல. அது உங்களுக்கு அறுவடையின் காலம் வரும் பொழுது அது உங்களுக்கு பலமாய் மாறுகிறது. கண்ணீரின் விதை முளைத்தெழும் பொழுது கண்ணீராய் வராது, கண்ணீருக்கான பதிலாய் வருகிறது. நீங்க எதற்கு கண்ணீர் விதைத்தீர்களோ, எதற்கு கண்ணீர் சிந்தினீர்களோ, அந்தரங்கத்தில் எதற்காக நீங்கள் அழுதீர்களோ, அழுகையின் கண்ணீரை கர்த்தர் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தாமதம் நம்முடைய தோல்வி அல்ல. தாமதித்தாலும் அதற்கு நீங்க காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது நமக்கான வெற்றியை அவர் தருவதற்கு கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த ஆண்டு உங்களுடைய சத்துருக்களினால் நீங்கள் உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் தாமதிக்கப்பட்டிருக்கலாம், தடை பண்ணப்பட்டிருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சத்துருக்களை கொண்டும் செய்வார், அவர்களையே கொண்டு வந்து கொடுக்கவும் வைப்பார். இல்லைன்னா கர்த்தர் வேற வழியில உங்களுக்கு கொடுப்பார். ஆனா ஒன்று நிச்சயம், அவர்களுக்கு முன்பதாக நீங்கள் தோற்று போனவர்களாய் அல்ல, நீங்கள் ஜெயாலியாய் வெற்றி பெற்றவர்களாய் நிற்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் சொல்ற ஒரு காரியத்தை நான் சொல்றேன். உங்களுக்கு வர வேண்டிய கிரவுனை எடுத்துட்டு அவன் தான் தலைமையில வச்சுக்கலாம், அல்லது வேற யாருக்காவது வைக்கலாம். அது அவனுக்கு பெர்ஃபெக்டா கூட இருக்காது, மேட்சே இருக்காது. ஆனா அதை அவன் கையாலேயே உங்க தலையில கிரீடத்தை சூட்ட கர்த்தர் வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். நமக்கான ஜெயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, யோவான் 19:30. யோவான் 19:30. ஹல்லேலூயா. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியால்
உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். சரி, இயேசு சொன்ன அந்த அந்த ஒரு வார்த்தை என்னன்னா முடிந்ததுன்னு சொல்றாரு இல்லையா? முடிந்தது. சோ அப்ப தேவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில, அந்த முடிந்தது என்ற அந்த வார்த்தையில தான் வெற்றியின் துவக்கம் ஆரம்பமானது. ஆமென். சிலுவையில தேவன் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன உடனே அவர்கள்லாம் நினைத்தார்கள் முடிந்ததுன்னு உடனே ஒரு முடிஞ்சிருச்சு, இயேசுனுடைய சகாப்தம் முடிந்தது, இல்ல எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அது முடியல, இனிதான் துவக்கம் என்று அது அது முடிவாய் போய் அதை மூடி வைக்காமல் அதை என்றென்றும் நித்தியமாய் போற்றக்கூடியதும் புகழக்கூடியதுமான ஒரு ஜெயமாய் கர்த்தர் அதை மாற்றினார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சோ ஜெயம் என்பது நமக்கு சிலுவையிலே தீர்மானிக்கப்பட்டது. ஆமென். நமக்கான வெற்றி என்பது சிலுவையிலே தீர்மானிக்கப்பட்டது. ஆமென். உங்களுக்கான எனக்கான வெற்றியை தேவன் பிறப்பில் அல்ல, வாழ்ந்த வாழ்க்கையில் அல்ல, எல்லாத்தையும் சுமந்தாரு பாருங்க, அதுல கூட அல்ல, மரணத்துல அந்த சிலுவையில நமக்காக முத்தரித்து வச்சுட்டு போயிட்டாரு. சோ நமக்கான வெற்றி சிலுவையில இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் உங்கள் சாபம் முடிந்தது, உங்கள் தோல்வி முடிந்தது, உங்கள் தரித்திரம் முடிந்தது, உங்கள் வியாதி முடிந்தது. சோ உங்களுடைய அப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்ப என்ன சார் ஆரம்பம்? ஜெயம் ஆரம்பம், வெற்றி ஆரம்பம், நல்வாழ்வு ஆரம்பம், சுகவாழ்வு ஆரம்பம், ப்ரமோஷன் ஆரம்பம். அப்புறம் வேற என்னெல்லாம் உண்டு? என்னெல்லாம் உண்டோ புது வாழ்வு எனக்கு எல்லாம் ஆரம்பமாகுது, எல்லாமே ஆரம்பமாக போகுது. சோ ஜெயம் தருகிற தேவன் சத்துருக்கள் மேல ஜெயம் தர்றாரு, வியாதியில ஜெயம் தர்றாரு. ஆமென். நம்முடைய ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நம்முடைய ஜெயம் சிலுவையில தீர்மானிக்கப்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. thank you. எனக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லி இதை நான் நிறைவு செய்கிறேன். ஜெயத்தின் அடையாளங்கள் எப்படி இருக்கும்? இந்த வருஷத்துல ஜெயம் தர்றாருன்னா இது ஆண்டவர் தர்ற ஜெயமா இருக்கும்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான சில சயின்ஸை உங்களுக்கு நான் சொல்றேன், அடையாளங்களை நான் சொல்லுகிறேன். உங்களுக்கான மூடப்பட்ட கதவுகள் திறக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்காக நிறுத்தப்பட்ட காரியங்கள் நகரும். ஆமென். ஒரு இடத்துல செயல்பாடு இல்லாம அப்படியே ஸ்டாக்னண்டா இருந்த காரியங்கள் அங்கிட்டு இருந்து மூவ் ஆகுது. நகரு பங்கு அது நகரும், அது வந்து நகருகிறது, மூவ் ஆகிறது. மறுக்கப்பட்ட இடங்களில் இருந்து உங்களுக்கு ஒப்புதல் வரும். ஆமென். ஹல்லேலூயா. சோ இது எல்லாமே உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். உங்களுக்கு வர வேண்டியவைகள் நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிறவைகள் வரும், வராத போன் கால்ஸ் வரும், லெட்டர் வரும், உங்களுக்கான ப்ரமோஷன் வரும், உங்களுக்கான ஐடென்டிட்டி வரும். எவைகள் இதெல்லாம் சயின்ஸா நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அடையாளங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவன் உங்களை வெற்றியின் பாதையில நடத்துகிறார், நகர்த்துகிறார் என்று அர்த்தம். சோ உங்களுக்காய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஊழியத்துக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், எதிர்காலத்துக்கு விரோதமாய், நல்வாழ்வுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அது வாய்க்காமலே போகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ ஜெயம் என்பது போராட்டம் இல்லாத வாழ்க்கைன்னு நம்ம சொல்லிட முடியாது. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவு உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறாரு. போராட்டத்தின் மத்தியில சோ தேவன் நமக்கு ஜெயத்தை உறுதி செய்கிறவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு
வெற்றியின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. வெற்றியின் பழங்கள் உங்களுக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை எடுத்து புசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமாக. நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை பாடவும் ஆராதிக்கவும் உடைய வார்த்தையை கேட்கவும் நீர் செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் நீங்கள் வாழ்த்துங்க. நான் வாழ்த்துகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு காரியத்தில் அவர்கள் வெற்றியை காண கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you. Once again, happy new year. ஒரு வாழ்த்தி செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபையும் தேவன் தருகிற வெற்றியும் உங்களோடு வருவதாக. ஆமென்.